கும்ப ராசிக்கான சனி பயிற்சி பலன் 29/3/2025 நடைபெற்ற கும்பராசிக்கான சனி பயிற்சி பலன் எப்படி இருக்குது அப்படிங்கிறத இப்போ பார்க்க போகிறோம். கும்பராசிக்கு வந்து ஜென்மச்சனி இருந்து 2.5 ஆண்டு காலங்கள் படாப்படுத்தியிருப்பார். நிறைய பிரச்சனைகள், வம்பு வழக்குகள், தொழிலால் போராட்டங்கள், பணப்பிரச்சனைகள், உடல் ஆரோக்கிய பிரச்சனைகள் எல்லாம் நிறைய கொடுத்துருப்பாரு. உத்தியோகத்தில் நிறைய பிரச்சனைகள் எல்லாம் கொடுத்துருப்பாரு. ஸோ அதெல்லாம் போய் இப்போ கும்பராசியில் வந்து 7.5 சனி என்பது 5 ஆண்டுகள் கடந்து விட்டது. மீதி இப்போ ஒரு 2.5 ஆண்டுகள் வந்து சனி பகவான் இருக்கிறாரு. இப்போ பாதச்சனி கழிவுச்சனிக்கு போயிட்டதுனால பார்த்தீங்கன்னா இந்த கும்பராசிக்காரங்க வந்து பாதச்சனி கழிவுச்சனி நடைபெறுவதால் வந்து பார்த்திங்கன்னா பாதம், கால், கெண்டைக்கால் சார்ந்த பிரச்சனைகள் ஏற்படக்கூடும். கவனமாக இருக்க வேண்டும். கொஞ்சம் வண்டி வாகனத்தில் கவனமாக இருங்க. கொடுக்கல் வாங்கலில் ரொம்ப கவனமாக இருக்கணும். உங்கள் ராசிக்கு 2ஆம் இடத்தில் சனி இருப்பதால் நாக்கில் சனி அப்படின்னு சொல்லுவாங்களே அல்லவா, அந்த மாதிரி வந்து பேச்சில் நீங்கள் ரொம்ப கவனமாக இருக்கணும். குடும்பத்தை கொஞ்சம் விட்டு கொடுத்து செல்ல வேண்டும், அனுசரித்து செல்ல வேண்டும். கொடுக்கல் வாங்கல் மிக மிக கவனம். நீங்கள் யாருக்கிட்டும் அவ்வளோ சீக்கிரம் பணம் வாங்க வேண்டாம், கொடுக்க முடியாது. நீங்கள் கொடுத்த பணமும் கொஞ்சம் திரும்ப வராது, கவனமாக இருக்க வேண்டும். கோர்ட்டு வழக்கு, போலீஸ் கேஸ் இருந்தால் உங்களுக்கு ஒரு நல்ல முடிவுக்கு வரக்கூடிய அமைப்பு ரொம்பவே நல்லா இருக்கும். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் வீடு வாங்கலாம், வண்டி வாகனம் வாங்கலாம், நிலம் வாங்கலாம். அப்படின்னா இப்போ அதுக்கான நீங்கள் விரைய செலவுகளை செய்து கொள்வது, பாதச்சனி கழிவுச்சனி ஓரத்தில் செய்து கொள்வது மிகவும் நல்லதே சிறப்பு. உங்களுக்கான சுகஸ்தானம் வேலை செய்வதால் வந்து நீங்கள் வீட்டுக்கான சுகஸ்தான பொருட்கள், ஏசி மாட்டுறது, ஒரு பெட்டு, இந்த மாதிரி வீடு ஆல்ட்ரேஷன் பண்ணுறது, வீடை கொஞ்சம் லக்ஸுரியாக அமைச்சுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அந்த மாதிரி செய்து கொள்வது வந்து பாதச்சனி கழிவுச்சனி காலத்தில் ரொம்பவே நல்லது. இந்த காலகட்டத்தில் நீங்கள் ராமேஸ்வரம் சென்று வழிபாடு செய்து வருவதும் அல்லது திருப்பதி சென்று பெருமாளை நமஸ்கரித்து செய்து வருவதும் ரொம்பவே நல்லது. நீங்கள் இந்த காலகட்டத்தில் பாதச்சனி கழிவுச்சனி என்பதால் கால் ஊனமுற்றவர்களுக்கு நீங்கள் அன்னதானம், வஸ்திரதானம், தனதானம் செய்து வருவது ரொம்பவே சிறப்பு. உங்கள் குலதெய்வ கோவில் சென்று கொஞ்சம் அடிக்கடி வழிபாடுகள் செய்து வருங்கள். குலதெய்வ கோவிலில் முடிந்தால் இலை போட்டு பரிமாறக்கூடிய அன்னதானம் கொடுத்து வருவது இன்னும் உங்களுக்கு சிறந்த நற்பலனை கொடுக்கக்கூடும். ஸோ கும்பராசி நேயர்கள் 5 ஆண்டு 7.5 சனியை கடந்து விட்டு இன்னொரு 2.5 ஆண்டு தான். 2 ஆண்டுகள் வந்து உங்களுக்கு பெருசாக பாதிப்புகள் இருக்காது. கால் சார்ந்த, வண்டி வாகனம் சார்ந்த, அடிவயிறு சார்ந்த பிரச்சனைகளால் சற்று பிரச்சனை வரக்கூடும். கவனத்துடன் இருக்க வேண்டும். உங்கள் சுய ஜாதகத்தை இன்னும் கொஞ்சம் நல்ல சப்போர்ட் கிடைச்சது அப்படின்னா இந்த பாதச்சனி கழிவுச்சனி ஒன்றும் உங்களுக்கு பெருசாக பாதிப்பை கொடுக்காதுங்க. நீங்கள் தைரியமாக இருக்கலாம். நீங்கள் இந்த வழிபாடுகளை திருப்பதி சென்று வழிபாடு செய்துவிட்டு இந்த மேற்கூறிய பரிகாரங்களை செய்து கொள்வதால் நீங்கள் சிறந்த நற்பலனை அடையலாம். ஸோ இந்த 2.5 ஆண்டு காலங்கள் உங்களுக்கு பயப்படக்கூடிய வகையில் பாதச்சனி கழிவுச்சனி இல்லை என்பதை மனதில் கொள்ளுங்கள். மேலும் விவரங்களுக்கு 956696409282 என்ற நம்பரை அணுகவும். தேங்க்யூ. நன்றி நண்பர்.